Hi Darmis, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஐ எம் யுவர் கோகோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுகாக்கு ஒரு ஒன் ஷாட் தான்டா. இது வந்து சுகாக்குன்னே ஸ்பெசிஃபையாக ரெக்வஸ்ட் பண்ணல. நம்ம ஆர்மிகள் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தங்க இருந்துட்டு, அக்கா எனக்கு இந்த ஜேர்னலில் வேணும் ஷார்ட் பை டால் கேர்ள், அவங்க எனிமீஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கணும், அப்புறம் அவங்களுக்குள்ள லவ் வர மாதிரிக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனில் எனக்கு ஒரு ஒன் ஷாட் கொடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம பிடிஎஸில் யார் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்ம ஷார்ட்னால நம்மளுக்கு தோன்றது ஜிமின் தான். பட் ஜிமினுக்கு ஒரு ரெக்வஸ்ட் 3 ரெக்வஸ்ட் இருக்கிறதுனால நான் ஜிமினை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ சுகா கொண்டு வந்துட்டேன். ஏன்னா செகண்ட் ஷார்ட்டஸ்ட் பர்சன் சுகா தானே. செம க்யூட். ஓகேடா, நான் அதை வச்சு தான் இந்த எஃப்எஃப்எஃப் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்த்துட்டு சொல்லுங்கள். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுகாட ஒன் ஷாட். தென் டைட்டில் வந்து ஐ ஹேட் யூ, ஐ ஹாவ் யூ. ஓகே, இது அந்த மாதிரி ஜோனரில் தான் கொண்டு வந்திருக்கு. ட்ரை பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகேடா. எப்போல ஆன்லைனெல்லாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வாங்க போகலாம். ஹலோ, என் மச்சி எங்கடி இருந்து தொலைகிற? ஃபஸ்ட்டு டே காலேஜ் டி, ஏன்டி நீ சாவடிக்கிற? ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என் ஸ்டாப்புக்கு. ப்ளீஸ் இது இப்போ வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு கெஞ்சிட்ருக்கா. நீங்களும் வந்துட்டு சரி சீக்கிரம் வா. அவ்வளோதான் பஸ்ஸு பாரு நின்றுச்சு, அவ்வளோதான். இறங்கிட்டு இப்போ பாரு நீ எங்கே இருக்க? நீ எல்லாம் சொல்ல வேண்டாம், நீ இருக்கிற ஹைட்டுக்கு நான் எங்கே பார்த்தாலும் நீ தெரிஞ்சிடுவேன். வெயிட் பண்ண. பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த நாய் என்னோடய ஹைட்டுவே கிண்டல் பண்ணிட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களாம் அப்படியே ஃபோனை கடுப்பில் கட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே நின்று இருந்துட்டு டக்குன்னு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறேன். ஐயோ செல்லம், தேங்க்ஸ் டி, இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா எப்போ பார்த்தாலும் எதுக்கு என் ஹைட்டை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்ருக்க? அப்புறம் நாங்களாம் வெறும் 160 தான் இருக்கேன், நீ இருந்துட்டு 179 இருக்கா? பார்த்தியா எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன்னு? எனக்குலாம் வாய் இங்கே பாரு, மறுபடியும் கிண்டல் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சரி எதுக்கு இவ்வளோ கோவப்படாத, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண பழகு. சாந்தம் வாயில் குத்துணுன்னு வச்சுக்கோ. ஐயோ ஃபஸ்ட்டு டே காலேஜ் டே, ஐயோ எனக்கு போகிறதுக்கே கடுப்பாக இருக்குது. உள்ளே போனால் நீ எதுக்குடி இவ்வளோ கடுப்பாகிற? அதான் உங்கள் அண்ணன்லாம் இருக்கான்ல, அப்புறம் என்ன, கவலையே படாத. சீனியர்ஸ்லாம் நம்மளை ரேக் பண்ண மாட்டாங்க. உங்கள் அண்ணன் இருந்துட்டு நம்ம கப்பத்துறேன்னு சொல்லியிருக்கான்ல, அவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்குறேன். ஃபஸ்ட் ஆளாக போனால் அந்த நாய் தாண்டி என்னை வச்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் அப்படியே திட்டிகிட்டே இப்போ போகிறீங்க. காலேஜ்குள்ளே நீங்கள் 2 பேரும் என்டர் ஆகுறீங்க. இப்போ அங்கெல்லாம் ரேக்கிங்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்களாம் எதுவும் கண்டுக்காத மாதிரி போயிடலான்னு பார்க்குறீங்க. சில பேர்லாம் உங்களை பார்த்து ஒரு வேளை சீனியராக இருக்குமான்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அப்படியே ஒரு கேங் இருந்துட்டு உங்களை கூப்பிடுது. இங்கே பாரு, நட்டையாக இருக்க பொண்ணு இங்கே பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி மூச்சு எடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தோம்னா அங்கே வந்து நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் தான் உட்காந்துட்ருக்காங்க. நீங்களா மறைச்சி பார்க்குறீங்க அந்த கூப்பிட்டவங்கள. அங்கே வேறு யாரும் இல்லை, ஆரம்பம் உட்காந்துட்ருக்காரு. நீங்களா அவங்க பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு உங்கள் பின்னாடியே வரா. என்னடி இது ரேக்கிங்கு? நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சரி நீங்கள் வந்து அப்படியே போய் பார்க்குறீங்க. இப்போ அங்கே இருந்துட்டு அச்சோ என்னம்மா நீ எந்த பிடிச்சி இப்படி வளர்ந்த? அப்பா என்ன இந்த ஹைட்டில் இருக்க? காம்ப்ளைண்ட் பிடிச்சி ஏன் உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவரா என்னடா இது சீனியர்ஸ்கிட்டே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜெக்கி இருந்துட்டு எகிறாங்க. இப்போ ஆரம்பம் கூப்பிட்டதுனால ஆரம்பம் பார்க்குறீங்க. ஆரம்பிட்டு இங்கே தான் சீனியர்ஸ் ரேக் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியுது, நீ பாட்டுக்கு என்னம்மா எதுவுமே கண்டுக்காத மாதிரி உள்ளே போக பார்க்குறேன், என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் நினைக்கலாம், ரேக்கிங்லாம் இல்லீகல், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இன்னொரு டைம் எனக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சுட்டு எதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக கம்ப்ளைண்ட்டுக்கு தான் போய் கொடுக்கணும். புரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. இப்போ சுகாக்கு சரியான குழந்தை. இங்கே பாரு, என்ன சீனியர்ஸ் பேசிகிட்டு இருக்கோம்ல, என்னமோ ஓவராக ஜூனியர் வந்துட்டு இந்த எகிறிட்டுருக்கா? ஏன் ஒழுக்கமாக உன்னால் பேச தெரியாதா? என்னால் இப்படி தான் பேச முடியும், உனக்கு என்ன வந்துச்சு? இப்படி தான் நான் பேசுவேன். தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுனா எனக்கும் வரும்ல, என்ன நினச்சிட்ருக்க? சீனியர்ஸ்னால் என்ன அப்படியே பம்பி மரியாதை கொடுத்துட்டு அப்படியே போயிடணும்னா? ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்தோடனே இந்த மாதிரி கலாச்சி அதை அமுச்சு விட்றீங்களா? அதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது?
அந்த நாள் ஃபுல்லாக அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா? என்னமோ பெரிய இவங்களாட்ட வந்து பேசிட்டுருங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இன்னொரு டைம் என்கிட்ட வந்து இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பின்னாடி இப்படி கொஞ்சம் காம்டவுண்டி அப்படின்ட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். என்னடா இது ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், நீயும் பார்த்துட்டே உட்காந்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாக்கு சரியான கோவம் வந்துடுது. என்ன பார்க்குறதுக்கு ஏதோ எங்களை விட வயசில் பெரியவளாட்ட இருக்கிற ஹைட்டை பாடுறா, இவளோட ஹைட்டை அப்படியே லேடரில் வச்ச மாதிரி. எனக்கு ஒன்று புரியல, என்னோடய ஹைட்டை பற்றி பேசுகிறே, நான் திருப்பி உன்னோட ஹைட்டை பற்றி பேசினா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அங்கேயே ஜெய்க்கவும் தேவை வந்துட்டு அப்படியே வாய்க்குள்ளே வாய் மேலே கையை வச்சுட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. இங்கேயா ஜெயப்புக்கு சட்டுன்னு திருப்பி வந்துட்டு அவராக அப்படியே வாய் விட்டே சிரிச்சிடுறாரு. காரம் வந்துட்டு ஐயோ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ சுவாக சரியான கோவம் வந்துருச்சு. என்ன பேசுகிறேன், ஃபஸ்ட்டு நீ தான் என் ஹைட்டை பற்றி பேசணும், அதனால தான் நானும் திருப்பி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க. சுகாக்கு இதுக்கு மேலே முடியல. நானும் பார்த்துட்ருக்கோம் ஓவராக பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கை எடுத்து உங்களை கோவமாக அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு வருவாங்களடா, அந்த மாதிரி வந்துட்டு நெஞ்சு நிமித்திட்டு வருவாங்க. இப்போ ஆரம்பத்தில் சரி விட்றா ஆரம் நீ என்னமோ சும்மா விட்றன்னு சொல்லிட்டு அவன் பாரு என்ன பேசிகிட்டு இருக்கான்ட்டு. என்னடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வாடி பொடின்னு கூப்பிட்டுருந்தா அப்புறம் நான் வாடா போடான்னு கூப்பிட வேண்டியதாக இருக்கும். கூப்பிட அதுக்கு முதல்ல வாய் இருக்கணும்ல, வாயை ஒட்டச்சோன்னா எப்படி கூப்பிடுவேன்னு பார்த்துக்கலாம். எப்படி உன்னோட ஹைட்டுக்கு எப்படி எக்கி நீ அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவ்வளோ இருக்கு அவ்வளோ கோவம். ஒயன் கொஞ்சம் கம்மன் இருடி அப்படிங்கிற மாதிரி இப்போது ஆரம் வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்களா ஆரம்பம் பார்க்குறீங்க. வந்துட்டு ஏண்டி இப்படி பண்ணுறது, சரிடி தெரியாமல் சும்மா விளையாட்டுக்கு கூப்பிட்டு தொலைச்சிட்டு ஏண்டி என் ஃப்ரெண்டை போட்டு இப்படி இது பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், நான் காலையில் தானே சொல்லி அமுச்சுட்டேன், இந்த மாதிரி காலேஜுக்கு நாங்கள் வரோம், என்னை எவனும் ரேக் பண்ணக்கூடாது, ரேக் பண்ணால் அவனோட கதை அவ்வளோதான் நான் சொல்லி அமுச்சுட்டா, உனக்கு என்ன ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டு வச்சு நீ ரேக் பண்ணுவேன். ஏதோ தெரியாமல் பண்ணி தொலைச்சிட்டேன்டி. ஐயோ எதுக்கு தான் நீ இந்த சவுத் கொரியாவுக்கு வந்தியா, மோய முடிட்டு நீ பேசாமல் அமெரிக்காலேயே விட்டு தொலைச்சிருக்கணும். ஏன் இங்கே வந்து உன்னோட உயிரிவை நான் வாங்க போகிறேன், ஏன் வேலையை நான் பார்த்துட்ருக்க போகிறேன். இங்கே பார் மறுபடியும் இது என்னை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாய்ஸ் எல்லாமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன யார் உனக்கு தெரிஞ்சு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹோபி இருந்து கேட்குறாங்க. அது வந்து என்னோடய கூட பிறந்த தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவங்களும் அப்படியே ஷாக் ஆகி இவங்கள பார்க்குறாங்க. இப்போ ஆரம்பம் பார்க்குறாங்க. இப்போ சுகர் லைட்டாக கம் டவுன் ஆகுறாங்க. என்ன உன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பட் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ முறைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதில் ஈக்குவலாக அவரை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் முன்ன வந்துட்டு நான் என்னன்னா இது நாங்கள் தான் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, நான் ஏன்னா அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க, ஐயோ ஏதோ தெரியாமல் பண்ணி தொலைச்சிட்டோமா, அவளை முதல்ல கூப்பிட்டு போ, இங்கே இருந்துட்டு என் ஃப்ரெண்டை கடுப்பேற்றிட்டு கிடக்குறான், அவன்லாம் என்ன மாதிரி இல்லை, விட்டால் அடிச்சு போடுவான். அடிப்பான், அடிக்கிற வரைக்கும் எங்கள் என்ன பூ பறிச்சிட்ருக்குமா, கொஞ்சம் வாய் முடிட்டு போடி, தெரியாமல் கூப்பிட்டு தொலைச்சிட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அது விட்டு போக வர வரைக்கும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே சுகா வந்துட்டு அப்படியே மறைக்கிறாங்க. இப்போ சுகா அவ்வளோ மறைப்போம் அப்படியே திரும்பி ஆரம்பம் மேலே விடுறாங்க. சுகா ஏன்னா இவ்வளோ கோவப்படுற, சாரிடா என் தங்கச்சி தான்டா, அவளுக்கு இந்த மாதிரி ரேக்லாம் பண்ணால் பிடிக்காது, அவள் 1000 தடவை சொல்லி தான் அமுச்சுட்டா, இருந்தாலும் நானே சும்மா வேணும்ன்ட்டு அவளை வம்பிழுக்கலான்னு பண்ணேன். நீ எதுக்குடா இவ்வளோ கோவப்பட்ட, நீ சொல்லணும்ல, நீ சொல்லாமல் என்னடா பண்ணிட்டு இருந்த, உன் தங்கச்சி வரான்னு சொன்னியா, அது வந்து ஆரம் என்ன ஆரம் இது, உங்களோட தங்கச்சி இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க உங்களை மாதிரியே அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்துட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. ஜேகேந்து அதானே, ஐயோ ஆனால் நீங்களா என்ன தான் குடிச்சு வளர்ந்துருவீங்களோ தெரியல, இது நம்ம அப்படியே ஜிமின்கிட்டேயும் சொல்லி ஏதோ சீக்ரெட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அவனும் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆரம்பிச்சுட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயா அப்படியே நம்ம சுகா இருந்துட்டு இன்னும் கோவத்தில் தான் இருக்காங்க. டேடி விட்ரா, என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை கம்மனு உட்காந்துடுறாரு. இப்போ அவருக்கு ரேக்கிங் இதுகளெல்லாம் மூடியே போயிடுச்சு. வாங்குற கிளாஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு போகிறாங்க. இப்போ ஹோபி வந்துட்டு சரி உன் தங்கச்சி அமெரிக்காவில் இருந்தான்னு சொன்னால் எப்போ சவுத் கொரியா வந்தாங்க, இதை பற்றி எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை. அவளா அது என்ன கேட்குறா, எங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு அடம் முடிச்சு நான் இந்த மாதிரி சவுத் கொரியாவில் படிக்க ஆரம்பிக்கிறேன், இனிமேல் நான் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டு அமெரிக்காலேருந்து இங்கே வந்துட்டா. காலேஜில் இங்கே தான் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கா.
யாருக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக இருந்துட்டு அப்படியே போகிறாரு. இங்கே சுகாவுக்கு இன்னும் கோவம் தாங்கல, எப்படியோ நீ அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரே அவ்வளோ கோவப்பட்டுருக்காரு. இப்படி தாண்டா இவங்களோட ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட்டு மீட்டே இப்படி அம்சமாக நடந்திருக்கு. இப்போ அப்படியே ஒரு 2 days ஆகுதுடா, நீங்கள் காலேஜுக்கு நார்மலாக தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் காலேஜுக்குள்ளே எல்லாம் என்டர் ஆகிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இது பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட லாக்கர்லேருந்து உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு யாரும் இல்லை, உங்களோட பரம எதிரி சுகா இருந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்லேயே பரம எதிரியாக ஆகிட்டாங்க. அதனால நீங்களாம் அவரை பார்த்தோன்னே அப்படியே உங்களுக்கு ஆங்கர் பட்டுக்கு வருது. இந்தியா மின்னு என்னடி இது, சும்மா அவரை பார்த்து கோவப்பட்டுருக்கேன், லூஸ்தனமாக பண்ணாதடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு முடியல தெரியுமா, எனக்கு அவ்வளோ கோவம் வருதுடி, எனக்கு அப்படியே நெஞ்சு நிறுத்திட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட இருக்கிற ஹைட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்களும். இப்போ அப்படியே நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கமாக சுகா இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயெல்லாம் அப்படியே பிஸியாக பேசிகிட்ருக்காங்க. இப்போது இன்டர்வல் பிரேக்கு கிடைக்குதுடா. இன்டர்வல் பிரேக்கில் நீங்களும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அப்படியே காரிடோரில் நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ ஆப்போசிட்டில் அப்படியே ஒருத்தவங்க வராங்க. அப்படியே ஒரு பர்சனை வந்து துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. முன்னாடி வரது பார்த்தோம்னா ஹோபி, பின்னாடி பார்த்தோம்னா சுகா. அவர் வந்துட்டு ஹோபி நில்லுடா, நில்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்திட்டு வராங்க. இங்கே நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போது ஹோபி கிராஸ் பண்ணி அப்படியே ஓடிடுறாரு. பட் இங்கே சுகா வந்துட்டு அப்படியே உங்களோட எப்படி ஷோல்டர்ஸ் சொல்லுவாங்கடா, ஷோல்டர்ஸில் அப்படியே இடிச்சிடறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஹேண்ட்ஸை ஷோல்டர்ஸை வந்து பிடிக்கிறாரு. இடியட் எப்படி போயிட்டுருக்கா, கண் எங்கள் புடனையில் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திட்டுறாரு. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நான் ஒன்றும் கண்ணை புடனையில் வச்சுட்டு வரல, நீ தான் தேவையில்லாமல் காரிடோரில் ஓடி ஆடி விளையாண்டுருக்க. இது படிக்கிறதுக்கான இடம், இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடுறதுக்கான இடம். நீங்களா மேடம் காரிடோரில் நின்று தான் படிச்சுட்டு இருப்பீங்களா? உங்ககிட்டலாம் பேச முடியாது. இருக்கிற ஹைட்டுக்கு என்னை வந்து அடிச்சுட்டு சும்மா எதுக்கு என் ஹைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்க? என்னமோ நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டீங்கன்னா இருக்கிறவங்க ஹைட்டை பற்றி பேசுவியா? அன்றைக்கி ஏதோ தெரியாமல் உன் ஹைட்டை பற்றி பேசிட்டா, அதுலேருந்து சும்மா என்னைய பேசிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே எகிரிட்டு போகிறாரு. இங்கேயா ஜெயோ வந்துட்டு போனவங்க எங்கடா திரும்பி ஆளக்கான அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வராரு. இங்கே சுகா இருந்துட்டு அப்படியே ஒயின் கூட சண்டை போட்டிருக்காங்க. ஒயின் வந்துட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா என்னை பார்க்கும்போதெல்லாம் மறைச்சு பார்த்துட்ருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்க டி நீ? இங்கே பாருடா, என்னை டீனு கூப்பிட்டேன்னு நானும் டான் கூப்பிடுவேன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். மறுபடியும் டீனு கூப்பிட்டு இருந்த என்ன பண்ணுவேன்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சும்மா என் ஹைட்டை பற்றி பேசிட்டு. அன்றைக்கி ஃபஸ்ட் டே அன்றைக்கி நீ என் ஹைட்டை பற்றி பேசுனீங்களா? என்ன என் ஹைட் என்ன லேட்டரா? நான் லேட்டர்னா நீ என்ன ஸ்டூலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. அங்கேயா நின்று வந்துட்டு சிரிச்சிட்றா. அங்கே சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களும் வந்துட்டு பார்க்குறாங்க, அவங்களும் ஹைட்டாக இருப்பாங்க. எனக்கு அவ்வளோதான் கோவம் வந்து புண்ணாச்சு அப்படின்னு பார்க்குறா. அதுவும் இல்லாமல் ஆரனோட தங்கச்சிங்கிறனால விடுறா, இல்லைன்னா வச்சுக்கோவேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் கையை வாங்குறாரு. இங்கேயா ஹோபி வந்துட்டு அதுக்குள்ளே வந்து பிடிச்சிட்டு மச்சாச்சு விட்றா ஐயோ என்னமா ஆச்சு? இல்லைண்ணா நான் பாட்டு சும்மா நடந்து போயிட்டுருக்கேன், தேவையில்லாமல் என் மேலே வந்து இடிச்சுட்டு என்னை பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹோபேந்திரி என்னடா இது, நம்ம தானே தப்பு பண்ணோம், சேவிடா ஓடுறா, சாரிம்மா அதை தப்பாக நினச்சிக்கோங்க, ஆனால் பரவாயில்ல நீங்களாம் இதுக்கெலாம் சாரி கேட்குறீங்க, சாரி கேட்க வேண்டியவங்களும் இப்படி இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டே சரி வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபியா அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஒயனை வந்துட்டு அப்படியே பார்த்து மறைச்சிட்டு போகிறாங்க. ஒயனை வந்து அப்படியே சுகாவை மறைச்சிட்டே போகிறாங்க. இப்போ சுகா போய் அவன் வாரமோட ரத்த தான் முடிக்கிறாங்க. தங்கச்சி என்ன நினச்சிட்டு இருக்கா, ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அதை அவள் என்ன சொன்னாலும் அது கேட்க மாட்டாடா, அவள் அப்படி தானே பேசுவா, நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும், நீ எதுக்கு பொறுத்து போயிட்டே, நீ அவள் பக்கமே போகாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார், உன் தங்கச்சிங்கிறனால தான் இவ்வளோ நேரம் நீ விட்டுட்ருக்கேன், மறுபடியும் நீ கொலைக்காரனை அவளை ஆர்த்துக்க வேண்டாம் சொல்லி சரியா, வளர்ந்துருக்காங்க பாரு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற சொல்லிட்டு போகிறாங்க. நீ வளராதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஆரம்பிச்சு கேட்குறாங்க. என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகாவாக வராங்க. ஒன்றும் சும்மா சொல்லிட்டேன். ஜிமினிங்கடா, அவன் என்ன இன்னுமும் வெக்கேஷனில் இருக்கான், ஒன்றும் வர முடியாது அவனால். அது ஒன்றும் இல்லை மச்சான், இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், எங்கே ஆளக்கானு தான் நாங்களும் தேடிட்டுருக்கோம். மச்சான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மி இருந்துட்டு வராங்க. வந்துட்டானா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மில் கூப்பிட்டு அப்படியே சுகா இருந்துட்டு போகிறாங்க. மச்சான் எங்களை கூப்பிட்டு போகிற? கேன்டீனுக்கு. கேன்டீனுக்கா, என்னடா இத்தனை நாள் ஆச்சு, எனக்கு எதனா சாப்பிட்றது கை தரப்பறியா, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷோல்டரில் கையை போட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாய்ஸ் வந்து எதுக்கு இவனும் கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இப்போ கேன்டீனில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்துட்ருக்கீங்க.
இப்போ சுகா வந்து டக்குன்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்களா என்ன இப்போ எதுக்கு இங்கே நினச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா கிட்டே கேட்குறீங்க. சுகாவா என்னை எத்தனை குள்ளேன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தேன் ஷார்ட்டுன்னு இவனை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மில் இருந்துட்டு நிறுத்தி வைக்கிறாங்க. ஜிம்முனுக்கா டே நான் சிவன் தானே வந்தேன், என்னை போட்டு எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ வயன் வந்துட்டு டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. அப்படி சுகாவுக்கும் அவங்களுக்கு கொஞ்சோண்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வந்துட்டு பரவாயில்லையே, உன்னை விட குள்ளமாக இருக்கிற ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சிட்டு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் நக்கலாக கேட்குறீங்க. அங்கேயே ஆரம்பு ஹோபி அப்புறம் ஜேகே எல்லாருமே உளுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்கேயா ஜிம்முனுக்கு என்ன நடக்குதுங்க? என்னம்மா பொண்ணு இங்கே பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, யாரை பார்த்து குள்ளன்னு சொல்கிற, அவ்வளோதான் பாரு, நீ என்ன அவ்வளோ ஹைட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் இருந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்புறம் அப்படியே அண்ணா வந்து பார்க்குறாங்க. ஹைட்டு உட்காந்துருந்தியாம்மா, அதனால் எனக்கு தெரியல. ஹைட்டு தான். எத்தனாவது இயர்? ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் சீனியர் பார்த்துக்கோ, என்ன எங்ககிட்டயே ஹைட்டை பற்றி பேசுகிறோ, ஏன்டா என்ன இப்படி கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துகிற? இல்லை மச்சான், எப்போ பார்த்தாலும் என்ன ஷார்ட்டுன்னு சொல்கிறான், அப்புறம் என்ன விட ஷார்ட் நீ இருக்கீல, உங்கள் கூடையெல்லாம் ஃப்ரெண்டாக வந்து நான் சேர்ந்த மாதிரிடா, என்னை அடித்து தொலையோன்றா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல தப்பிச்சுக்கிட்டா, இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ தான் ரொம்பவுமே ஷார்ட்டாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு அப்படியேம்மா உண்மையுமே நான் ஹைட்டு தானே தெரியுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்ணா நீங்கள் ஹைட்டாக தான் தெரியுறீங்க அப்படின்னு சொன்னோன்னு இப்போ சுகம் முறைச்சி பார்க்குறாங்க உங்கள் 2 பேர்த்தையும். இப்போ அப்படியே ஜிம்மின் கிட்ட வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக ஆயிக்கிறீங்க பேசிட்டு. அப்படின்னா நான் இவங்களுக்கு கூடையெல்லாம் உங்களை பார்க்கவே இல்லை, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அது ஒன்றும் இல்லாமல் நான் வந்துட்டு சும்மா வெக்கேஷனுக்கு மாதிரி போயிருந்தேன். ஆரம்பமான தங்கச்சியா நீங்கள்? அதானே ஹைட்டை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சு, எங்கேயோ பார்த்த முடிஞ்ச மாதிரியே இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். என்னோடய ஃபோட்டோலாம் எங்கள் அண்ணன் காமிச்சிருக்கானா? அவனை எங்கே காமிச்சா அன்றைக்கி ஒரு டைம் நான் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா நார்மலாக கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயா அப்படியே சுகா இருந்துட்டு அடிக்கிற கோவத்தில் பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி தான்டா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் அப்படியே எலியும் பூனியமாகவே தான் போயிட்டுருக்கோம். யூ டூ ஆர் லைக் எனிமீஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். சில இடத்துல வந்து நீங்கள் சுகாவை போட்டு மட்டம் பண்ணுவீங்க, இன்னொரு சில இடத்துல இல்லை சுகா உங்களை போட்டு மட்டம் பண்ணுவார். இதே தான் நடக்கும். இப்போ வந்துட்டு நீங்களும் சுகாவும் 2 பேரும் ஆப்போசிட் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவுலையும் பேஸ்கெட் பால் இருக்குது. நீங்களாம் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. சுகா வந்து முறைச்சிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்டு, அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டு, அப்புறம் சில ஜூனியர்ஸ் சில சீனியர்ஸ் மட்டும் இருக்காங்க. இப்போ ஐயோ இவளுக்கு என்னடா பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் சுகாகிட்டே வந்து வம்புழுக்கிறான். சுகாவும் கம்முனே இருக்கிறதில்ல, அவனும் வந்துட்டு ஈக்குவலாக வம்புழுத்துட்ருக்கான். ஐயோ இவனுக்கு 2 பேரும் ஏன் தான் இப்படி அடிச்சுட்டு சாகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. மச்சான் இதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லியார் போட்டதே நீ தானடா, ஏன்டா நீ பாட்டுக்கு கம்முன்னு அவளை விட்டுருந்தீங்கன்னா ரேக் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு அமைதியாக போய் உட்காந்துருப்பேன். இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டையே வந்திருக்காதுடா, இது எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சு விட்டது நீடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி எடுத்துட்டு அப்படியே டேப் பண்ணுறாங்க. ஆமாம் எல்லாம் எந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்குள்ளே என்ன பஞ்சாயத்து வந்துருக்குன்னா, இந்த பாஸ்கெட் பால் யார் அதிகமாக போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களா நான் தான் ஹைட்டாக இருக்கேன், நான் தானே அதிகமாக போடுவேன்னு சொல்லியிருப்பீங்க. அப்படியா வாடி மேட்ச் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சுகா சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்குது. இப்போ யார் 3 பாலை ஷூட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வின்னர் அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு பால் எடுக்குது. ஃபஸ்ட்டு பாலை அப்படியே நீங்கள் வந்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே சுகாவை பார்த்து நக்கலாக ஸ்மைல் பண்ணுறீங்க. பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. அவரா வா சும்மா அவனை ஆடி வச்சு பார்க்கலான்னு நினச்சேன், வாடி இப்போ ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா இருந்துட்டு அப்படியே தீயாட்டம் விளையாடுறாரு. நீங்களா கண் எமிக்கிறதுக்குள்ளே 2 கோல் போட்டுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னென்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இருந்துட்டு இன்னொரு டைம் பால் எடுத்துகிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு ஷார்ட் கட்டாக எடுத்து அதில் வந்துட்டு நீங்கள் கோல் போட்டுருங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கீங்க. இதை லாஸ்ட் இது வந்து பார்த்துட்ருக்கோங்க. இப்போ நீங்கள் பரவாயில்லையே ரொம்ப நல்லா தான் விளையாடுற அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் சும்மா ஹைட் இருந்துட்டா மட்டும் போதுமா, லேடுற மாதிரி இருந்துட்டா ஏண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வாடா போடன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க. வாடி பொடி வாடா போடா அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டுருப்பீங்க. இப்போ வந்துட்டு இந்த பால் வந்து அப்படியே உங்கள் கையிலேருந்து சுகாவோட கைக்கு
சட்டுன்னு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு அவரை அப்படியே அந்த பாலை வந்து போட போகிறாரு. நீங்களாம் அவரை தடுக்கிறதுக்கு அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு லெக் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகிடுது. நீங்களாம் கீழே விழுக போகிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே இந்த பாலை அப்படியே வீசிட்டு அவர் வந்து டக்குன்னு உங்களை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. இப்போ அப்படியே நீங்கள் 2 பேருமே ஃப்ளோரில் விழுந்துருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்தோட ஐஸும் அவ்வளோ டீப்பாக மீட் பண்ணுது. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஸ்பீட் அடிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் சிவாவுக்கும் அவரோட ஹார்ட் பீட்ஸும் அப்படியே அவரை கேட்காம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு இருக்குது. உங்களுக்கா என்ன பேசுறது என்ன எதுவுமே தெரியல. உங்களோட ஹார்ட் பீட் சத்தம் மட்டும்தான் அவங்களோட ஹார்ட் பீட் சத்தம் உங்களுக்கு கேட்குது. உங்களுக்கா ப்ளஷ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஓடி வராங்க. உங்கள் ஃப்ரெண்டுனா மின்னு, அப்புறம் உங்களுக்கு சில ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்களா, அப்புறம் இங்கே அப்படியே சிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே ஓடி வராங்க. நீங்களா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பார்த்துருக்கீங்க. இப்போ அவங்க 2 பேரும் உங்களை ஹெல்ப் பண்ணிவிட்டு ஐயோ என்ன அடியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டு அப்படி கேட்டுருக்காங்க. இங்கேயா ஃப்ரெண்டுகள்லாம் அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. மற்றபடி சுகாடு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள பார்த்துட்ருக்காங்க. டே உனக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஏன் பார்த்துக்கோ என்ன எங்கேயா அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்களா தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு இல்லை அது வந்து ஒன்றால் தான் நான் கீழே விழுக போனேன் தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஏதோ ஒன்று போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக அப்படியே டிஸ்பிலீஃபாக போயிட்டாங்க. இங்கே பாரு நீயும் நானும் ட்ராவில் தான் முடிஞ்சிருக்கு பாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணணும்ல, அது இன்னொரு ப்ராப்ளம் தான். நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அவரை அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவருக்கு என்ன பேசுகிறது எதுன்னு தெரியல. அவரை அப்படியே ஹெட் நோட் பண்ணிட்டு போகிறாங்க. லூசடி நீ அவன் ஷூட் பண்ணியிருப்பாண்டி, நீ கீழே விழுக போகிறதுனால இருப்பான். அதெல்லாம் இல்லை, இந்த டைம்குள்ளே யார் போடிக்கிறாங்களோ அவங்க தானே இது, நான் தான் லாஸ்ட்டில் இது பண்ணல, அதனால் எனக்கு தான் இது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லுங்க. ஐயோ போடி லூசுத்தனமாக பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்களாக போகிறாங்க. ஐயோ என்ன என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி இப்போ ஹார்ட் பீட் அடிச்சுக்குது, அவன் என்ன உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இல்லடி உனக்கு ஐயோ என்னடி இது உனக்கு இப்படி ஹார்ட் பீட் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே சிவா சைட் பார்த்தோம்னா அவரா அப்படியே எதுவுமே பிரம்ம பிடிச்ச மாதிரி அவர் பாட்டுக்கு இருந்துட்டுருக்காரு. அவன் ஃபேஸ் என்ன அவ்வளோ அழகாக பப்பியாட்டாக இருந்துச்சு. அப்படியே என்னோடய ஹார்ட்டை அவ்வளோ அழகாக மெல்ட் பண்ணிச்சு. எப்படி அவள் இவ்வளோ க்யூட்டாக இருக்கா, வாயை திறந்தால் மட்டும்தான் பச்சாரி, மற்றபடி எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஷோ என்னடா நினைக்கிறேன், தப்பு அவனோட எனிமி. சரி விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே சுகா இருந்துட்டு அவங்க க்ளீனிங் ஒரு ரூமை வந்து க்ளீன் பண்ணுறதாண்டா போட்டியாக வச்சுருப்பீங்க ஸ்டோர் ரூம்பு. இப்போ வந்துட்டு அந்த ரூமுக்கு சுகா இருந்துட்டு வராரு. இங்கே உங்கள் அண்ணன்லாம் திட்டி உங்களே அமுச்சுட்ருப்பாங்க, 2 பேர் போய் சேர்ந்து க்ளீன் பண்ணுங்கள், உங்களால் தானே இந்த மேட்ச் விளையாண்டு இது யார் க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டி வந்துச்சு, நீங்கள் 2 பேரும் போங்கன்னு சொல்லி தட்டிகிட்ருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இப்போது நீங்களும் சுகா வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயே அவ்வளோ ஆக்வர்ட் சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 நிமிஷம் கூட பேசிக்காமல் இருக்க மாட்டீங்க, பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்கீங்க அந்த மாதிரி. இப்போ ஆனால் உங்களுக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இது பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் அப்படியே ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறதுலாம் அவ்வளோ எஃபெக்ட் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் நர்வஸாக இருக்குது, அதனால தான் நீங்களா அச்சோ சீக்கிரம் பண்ணணும் இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க. அவரா எதுக்கு இப்போ இப்படி சூப்பர் உமன்னாட்டம் பண்ணிகிட்டு இருக்கா, அவன் மனசில் என்ன பெரிய இவன் நினச்சிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணும்போது அந்த தூசியெல்லாம் பறக்கும்போது நீங்கள் அழகாக அப்படியே ஐஸில் க்ளோஸ் பண்ணுறது, நோஸ் க்ளோஸ் பண்ணுறது, இதுவாக அவரை ஆளும் வாய்ப்பழந்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கா மறுபடியும் ஹார்ட் பீட்லாம் அடிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்போது அந்த ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்களாக கொஞ்சம் லேயர்லாம் வச்சு அங்கே மேலே இருக்கிற பொருளை எடுத்து கீழே வச்சுருக்கு இது பண்ணிகிட்ருப்பீங்களா, அட்டைப்பட்டிகள்லாம் எடுத்து கீழே போட்டுட்ருப்பீங்க. அப்போ டக்குன்னு ஒரு அட்டைப்பட்டி எடுக்கும்போது அங்கேருந்து பால் ஒன்றுமோ விழுந்துடும். அதை பார்த்து நீங்கள் பயந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்து போவீங்க. இப்போ அப்படியே சுகா உங்களை அப்படியே 2 கையிலையும் அப்படியே கேட்ச் பண்ணிடுறாரு ரைடர் ஸ்டைலில் மாதிரி. நீங்களா அப்படியே பயத்தில் அப்படி கண்ணு மூடிட்டுருக்கீங்க. இப்போ சுகா உங்களை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு.
அவருக்கா அவரோட ஹார்ட் பீட் மறுபடியும் அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்க ஆரம்பிக்குது. அவருக்கா என்னன்னு தெரியல, என்னமோ மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து அவருக்குள்ளே உருவாகுது. அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே புரியல. இப்போ நீங்கள் லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே சுகாவோட ஹேண்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சுகா வந்துட்டு உங்களை அப்படியே டீப்பாக பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே ஏதோ டச்சு ஒரு சவுண்டு வந்து டக்குன்னு கேட்டிருக்கோம். அதில் அப்படியே சுகா வந்துட்டு உங்களை விட்டுருவாங்க. நீங்களா தொம்முன்னு போய் கீழே வந்துருங்க. ஐயோ அம்மா என் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா வந்துட்டு அப்படியே பிடிக்கிறீங்க. ஏய் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகா வந்து உங்களை பிடிக்கிறாங்க. நீங்களா சிப்பு கையை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவர் வந்து கை கொடுக்குறாங்க. நீங்களா எந்திரிக்க முடியாமல் அப்படி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு அவரை முறைச்சி பார்க்குறீங்க. நான் க்ளீன் பண்ண வேண்டியதில் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், இங்கேயும் உட்காந்து க்ளீன் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. சாரி, அது தெரியாமல் கீழே வச்சுட்டேன், ஏன்னா பேக் ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே டச் பண்ண வர்றாரு. நீங்களா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்றீங்க. அது வந்து இல்லை வலிக்குதானே, அதுக்கு நீ எங்கே டச் பண்ண வர அப்படின்னு சொன்னது அவரா அப்படின்னு சாரி தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் எல்லாமே தெரியாமல் தானே பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லிட்டீங்களா. இது மூச்சு எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க. பட் உங்களுக்கு லெக்கு ரொம்பவே பெயின் ஆகுது. அந்த கீழே விழுந்த ஃபோர்ஸில் அப்படியே லெக்கு வந்து சுளுக்கி இருக்குண்டா. நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ அப்படியே சுகா பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒன்று பிடிக்கிறாங்க. நீங்களா இல்லை கால் எடுத்து வைக்க முடியல, இன்னும் சொல்லுன்னு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரை அப்படியே உங்களை ப்ரைவேட் ஸ்டைலில் தூக்கிடுறாங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே அப்படியே காலேஜ் காரிடோரில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ காலேஜில் யாருமே இல்லைடா. இப்போ வந்து ஒரு 5 அந்த மாதிரி டைம் வச்சுக்கலாம். காலேஜில் ஒரு பயலும் கூட இல்லை. இப்போ நீங்கள் அப்படியே நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு டீச்சர் மட்டும் அப்படியே வராங்க. வயன் என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வராங்க. நீங்கள் வந்துட்டு சார் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே லைட்டாக இறங்குவீங்க. சுகா இருந்துட்டு இருக்கிறாங்க. சுகா என்னாச்சு, எதுக்கு இப்போ தூக்கிட்டு வர இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சார், க்ளீன் பண்ணும்போது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டா, அதில் காலில் வந்து இதாகிடுச்சு. அப்படியே ஓகே வைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்துட்டு உங்களை டச் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓகேம்மா ஓகே பார்த்து இது பண்ண மாட்டேன், பாரு காலையில் எப்படி அடிபட்டுருக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே உங்களை லைட்டாக டச் பண்ணி ரப் பண்ணுறாங்க. இல்லைங்களா சார் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி நிற்கிறீங்க. சுகா இதை ஃபஸ்ட்டு கவனிக்கலை ஃபஸ்ட் டைம் பேசும்போது. இப்போ அவர் வந்துட்டு ஓகேம்மா, அப்புறம் நான் உனக்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன், அதையெல்லாம் சார் அது நாளைக்கு நான் பண்ணி கொண்டு வந்துடுறேங்க சார். சரி நாளைக்கு பண்ணலின்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியுங்களா வேன், அதனால் நல்லபடியாக ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே உங்களை மறுபடியும் டச் பண்ணுறாங்க. இந்த டைம் அப்படியே சுகா இருந்துட்டு அவரோட ஹேண்டை பிடிச்சிடுறாரு. சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லைப்பா சுகா, சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான். சார் முதல்ல ஒரு பொண்ணுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் டச் பண்ணி பேசுங்க. அவள் தான் உங்களை டச் பண்ணுறதை பார்த்தாலே அவ்வளோ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் பாட்டுக்கு சும்மா டச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சுகா நீ என்ன பேசுகிற, நானும் அந்த மாதிரி இன்டென்ஷனில் ஒன்றும் தெரியல, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களா அப்படியே சுகா இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே எடுத்து நின்று பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கா ஹார்ட்லேயெல்லாம் பட்டர்ஃப்ளை, ஸ்டொமக்லேயெல்லாம் பட்டர்ஃப்ளையாக போகுது. இப்போ அப்படி சுகா இருந்துட்டு சார் கூட பேசிக்கிட்டு சண்டை போட்டுருக்காங்க. சுகா சார் நீங்கள் தப்பாக பண்ணிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், வயனை எனக்கு பொண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ சுகா இருந்துட்டாங்க. அதே மாதிரி நினச்சிங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கத்துறீங்க. அவரா சாரி வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. நீங்களா அவரையே அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. அவரை அப்படியே முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. எத்தனை நேரம் இப்படியே பார்த்துட்ருக்கலான்ட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னு நீங்களா நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே திரும்பிடுங்க. சுகா இருந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி உங்களை உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இப்போ சுகா இருந்துட்டு அப்படியே காரை ஓப்பன் பண்ணி அவரும் வந்துட்டு உட்காடுறாரு. உங்களுக்கு சீட் பெல்ட் போடுறது பக்கத்தில் வராது. நீங்களா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜர்க்காய் பின்னாடி போகிறீங்க. அவரா சீட் பெல்ட் ஓவராக இமேஜின் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணுறாரு. நீங்களா அது சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ சுகா இருந்துட்டு அழகாக உங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு வீட்டு. இப்போ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சுகாவோட நினைப்பாகவே இருந்துகிட்ருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா சுகாவுக்கும் அதே மாதிரி தான் உங்களோட நினைப்பாகவே போயிட்டுருக்குது. இப்போ ஒரு கொஞ்ச நாள் அப்படியே பாஸ் ஆகுதுடா.
உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிக்குது. நீங்களா இந்த டைம் ஃபுல்லாக உங்களுக்கு என்னன்னு தெரியல, சுகாவை பார்த்தா ப்ளஷ்லாம் ஆகுது. நீங்களாம் முதல்ல மாதிரிலாம் சண்டை போட மாட்டீங்க. சுகாவை வந்துட்டு உங்களை பார்த்தா அப்படியே ப்ளஷ் ஆகிக்கிற அந்த பக்கம் போடுறது இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்குது உங்கள் 2 பேத்துக்குலாம். இப்போது அப்படியே உங்கள் வீட்டில் வந்து இப்போ சின்னதாக ஒரு பார்ட்டியாட்ட வைக்கிறீங்க. நீங்கள், ஆரம், அப்புறம் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மாகிட்டலாம் நல்லபடியாக ஜாலியாக பேசிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுப்பீங்க. அங்கே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஆரம்போட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா அம்மா இருந்துட்டு, ஓகேம்மா எங்களுக்கு வேறு வெட்டிங் அனிவர்சரிங்கிறனால தான் இப்படி பார்ட்டி வச்சுருக்கா, அண்ட் ஐ திங்க் நாங்கள் 2 பேரும் டின்னர் வெளியே சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறோம், நீங்கள் ஜாலியாக பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கள். ஓ அப்பா என்ன ரொமான்ஸா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஆரம் வந்து தலையில் கொட்டுறது, ஏண்டி இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி. உண்மையை தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு, ஏன் அது உனக்கு அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணுமா, தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சிரிச்சுட்டு சொல்கிறீங்க. அவங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா நீ சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே நோஸ் பிஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. அப்பப்பா நான் சின்ன பொண்ணு, நான் அடல்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்றுறீங்க. இதான் நீங்கள் பண்ணுற இந்த க்யூட்டான இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கே ஒருத்தங்களாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. அது யாரும் இல்லை, நம்ம சுகா தான். நீங்களா அப்படியே அதெல்லாம் பேசிட்டு இவங்களுக்காக பார்ட்டி ஆரம்பித்தா பாரு அவங்களே போயிட்டாங்க. சரி சரி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே இது பண்ணிடுவீங்க. இப்போது அப்படியே ஒரு டாக் கிளம்புது. ஃபஸ்ட் கிஸ்ஸை பற்றின டாக் தான் போயிட்டுருக்குது. நீங்களா ஆர்வமே எல்லாத்தோட ஃபஸ்ட் கிஸ்ஸை பற்றியும் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் கிஸ் வந்திருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ ஆரம்புக்கும் ஃபஸ்ட் கிஸ் நடந்திருக்கு. அவரும் அப்படியே சொல்லியிருப்பாரு. நீங்களா என்ன ஆரம் உண்மையாலுமே தான் அப்படியே இது அப்பாவுக்கு தெரியுமா, இல்லை கண்டிப்பாக போயிட்டு சொல்லி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயே கொஞ்சம் கம்மு கிடையாது, ஏதோ ஸ்கூல் படிக்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓஹோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா ஃபுல்லாக கலாச்சி சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே அப்படியே எல்லாருமே பாய்ஸ் எல்லாம் இது எங்கள் கேங்லேயே இன்னும் ஒரு பொண்ணு கூட கிஸ் பண்ணாமல் இருக்கிறது ஐ திங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே சுகாவை பார்க்குறாங்க. சுகா இருந்துட்டு எனக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவராக உட்காந்துருந்தீங்களா. எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவர் இருக்க ஹைட்டுக்கு எப்படி பொண்ணுங்களை போய் அப்படியே ஸ்டூல் வச்சா கிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டக்குனு கேட்டுருங்க. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கேயா ஜிம்மின்லாம் விழுந்து சிரிச்சிருக்காரு. நீங்களா அப்படியே அவரை பார்த்து அவரே சிரிச்சிருக்கீங்க. இங்கேயா சுகாக்கு சரியான கோவம் வருது. அவரை அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துருக்காங்க. நீங்களா அப்படியே நக்கலாக அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. வாய் கொழுப்பு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா கண்ணிலேயே பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தாண்டா தெரியும். இப்போ அப்படியே பாட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவராகுது. எல்லாருமே அப்படியே குடிச்சிட்டு ஒரு பக்கம் மட்டையாகிட்டு இருக்காங்க. நீங்களும் நல்லா குடிச்சிருக்கீங்க. இப்போ சுகா வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக தான் இருக்கார். இப்போ நீங்கள் வந்துட்டு சரி நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பிறகு அப்படியே ரூமுக்கு போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் பின்னாடி ஒரு உருவம் வருது. வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். அப்புறம் அப்படியே அவங்கள மேல் டோர் வச்சு அப்படியே லாக் பண்ணிடுறாரு. நீங்களா யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அப்படி பார்த்தா சுகா, பூனைக்குட்டி நீ எங்கே பூனைக்குட்டி இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பூனைக்குட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் உனக்கு நான் வச்சேன் நெட்னே பூனைக்குட்டி, எப்படி இருக்குது, நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட போகிறீங்க. அவராக நம்ம என்ன இதெல்லாம் பண்ணலான்னு வந்தால் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. நீங்களா ஏண்டா இன்னுமா ஃபஸ்ட் கிஸ் அடித்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் அப்படி கேட்குறீங்க. அவர் டோரில் பின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்களாடா, அதனால அவர் வந்துட்டு அப்படியே உங்களை ஹைட்டி தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களா சொல்லு ஏன் கிஸ் அடிக்க உண்மையான ஸ்டூல் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் கேட்குறீங்க. அவருக்கு அது சரியான கோவம் வந்துச்சு. அவராக டக்குன்னு உங்களை இழுத்துறாரு. நீங்களும் அப்படி கீழே குடிஞ்சிடுறீங்க. அவராக அவ்வளோ பேஷனட்டாக போட்டு உங்கள் லிப்ஸை சக் பண்ணி இழுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் கொஞ்சம் நேரம் பார்க்க அந்த கிஸ்ஸை வந்து நீங்களும் மெல்ட்டாக ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே கிஸ்ஸை ஃபயராக்கி கொண்டு போயிட்டுருக்கீங்க. 2 பேருக்குள்ளே அவ்வளோ ஃபயர் போயிட்டுருக்குதுடா. ஃபயர்னால் உங்களுக்கே தெரியும். அப்புறம் என்ன மேக்கவுட் தான். மேக்கவுட்லாம் அதெல்லாம் விலாவரியாக நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு அப்படி போயிட்டுருக்கோம். இப்போ மார்னிங் விடியுது. நீங்களா அப்படியே சுகாவோட பக்கத்தில் படுத்துட்டுருக்கீங்க. சுகா இருந்துட்டு உங்களோட மேலே வந்துட்டு அப்படியே தலையை வச்சுட்டு படுத்துட்ருக்காங்க ஷோல்டர்ஸில். நீங்களா அப்படியே டயர்டாக இருக்க மாதிரி எந்திரிக்க அப்படியே கையெல்லாம் ஆட்டுறீங்க. அப்புறம் என்ன கொஞ்சம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கிட்ட சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே வியர்டாகிடுது உங்களுக்கு வயசு. அப்படியே தொடர்ந்து பார்க்குறீங்க கண்ணு ஃபுல்லாக என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாவோட ஃபேஸ் பார்க்குறீங்க, உங்கள் உடம்பு பார்க்குறீங்க. ஒரு துணி கூட இல்லை, உங்கள் துணி ஃபுல்லாக அங்கே எல்லாமே செவரி கிடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு
அச்சோ என்னாச்சு அப்போ நைட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்கிறாரு. நீங்களா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் தான் ஷாக்கை பார்க்குறீங்க. நீங்களா அப்படியே ரீகால் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிக்கிறீங்க நீங்கள். இங்கே வீட்டு டோரில் லாக் ஆகிற சத்தம் கேட்குது. வயன்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேறு யாரும் இல்லை, மேட்ஸ் தான். நீங்கள் அம்மா மேன்மா நானியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. நானிங்கிற மாதிரி அவங்களா அம்மா அதான் காலையில் பால் குடிப்பீங்களா? இல்லை இன்றைக்கி நான் கீழே வந்து குடிச்சிக்கிறேன், நீங்கள் கீழே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓ சரிம்மா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க, அதான் உங்கள்கிட்ட கேட்டு போகலாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, நான் அப்புறமேல குடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. இப்போ அப்படியே நீங்களா சுகாவை பார்த்து அப்படியே சுகா பார்த்துட்டே இருக்கீங்க. சுகா இருந்துச்சு எவ்வளோ நாண்டி பாப்பாவா அதான் சொல்லிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இன்னும் முடிச்சிட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாண்டி, அப்புறம் என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா என்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நீங்களா டக்குன்னு கேட்டுறீங்க. அவரை அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு, உங்களை பார்க்குறாரு. ஏன் நீ ஏன் அப்படி கேட்குற? இல்லை சும்மா ஒரு 1 நைட் ஸ்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அவங்கள அப்படியே டைட்டாக பண்ணுறீங்களா? 1 நைட் ஸ்டாண்டா? இல்லை எனக்குலாம் அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அவரை அப்படியே லைட்டாக சிரிக்கிறாருங்களா? இப்போ சொல்லுடா இதை நமக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். எல்லாம் லவ் தான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணுறாரு. நீங்களா அவரோட ஹக்கில் போய் அவ்வளோ அழகாக தூங்குறீங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் இயர்ஸ் வந்து பாஸ் ஆகுதா. இப்போ உங்களுக்கும் கோபிக்கு வந்து இப்போ உங்களுக்கும் சுகாக்கும் மேரேஜ் நடக்கிறதுக்கு ஹாலில் நின்றுட்டுருக்குங்க. உங்களுக்கும் அவருக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கும் சுகாக்கும் மேரேஜ் நடக்குதுடா. இப்போ சுகாவை பார்த்தோம்னா உங்களோட கொஞ்சம் குட்டியாக இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் சில பேர்லாம் காசிப்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களா அதை பற்றிலாம் எதுவும் கவனிக்கலாம், அவங்களே எதுவும் கவனிக்கலாம். நீங்கள் 2 பேரும் அழகாக ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, கிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் உங்களோட லைஃப் அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருப்பீங்களா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது ஹாப்பி இல்லைங்களா? ஓகே, இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நீங்கள் கேட்ட மாதிரி டாம் அண்ட் ஜெரி எனிமீஸ் இதெல்லாம் வந்துச்சா வரலையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கடா. ஓகேவா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். நல்லா பண்ணியிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஓகேடா, பை டா எனிமீஸ், லவ் யூ, தேங்க்யூ.